பொதுவாகவே இப்போ அவர் படம் வரும்போது அவரை கொண்டாடுவாங்க, இப்போ அவரை சார்ந்த டெக்னீஷியன்ஸை கொண்டாடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடுறதை நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து மீம்ஸில் பார்த்துருப்பீங்க, ப்ரொடியூசர் அக்கா அப்படின்னு உரிமையோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு அடமெண்ட்டாக இருந்துருவாங்க, இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழலில் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்குறீங்க, இப்போ அது சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லையா? எப்படி டைரக்டருக்கு அதுக்கு இப்போ விபி சாரும் வந்து ஒரு கொலாபரேட்டிவான டைரக்டர் தான். ஸோ அந்த 2-3 இடத்துல தான் அது நடந்துச்சு. ஐ திங்க் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த டிஏஜிங்கில் நடந்துச்சு. ஸோ நாங்கள் டிஏஜிங்கை வந்து ஒரு சூப்பர் விஎஃப்எக்ஸ் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இறங்கினோம் ஃப்ரம் டே ஒன். அதனால தான் சாரோட சார் 2 தடவை யூஎஸ் வந்தார். டிஏஜிங் அது பண்ணும்போது நாங்கள் ஃபோக்கஸ்டாக டெக்னீஷியன்ஸாக நாங்கள் என்ன ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா ஒரு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து அவங்க எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போது என்ன நினச்சோம், சரி யூஷுவல் டபுள் ஆக்ஷன் இல்லாமல் அப்பா பையனுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு 50 வயசான ஒரு நபருக்கும் வந்து அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால சரி நம்ம ஜாலியாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் அது சிசில்டாக வச்சுருந்தோம். அது ஸ்பார்க் சாங்கில் வரும்போது தளபதிக்குன்னு ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் அளவு இருக்கும். அவர் டான்ஸ் ஆடும்போது அது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது வந்து அவருக்கு ஒரு யூனிக்கான ஒரு இது. அதை வந்து அந்த ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு பார்க்குறது அது டிஏஜிங் தப்பா இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இட் டஸ் நாட் லுக் லைக் ஃபேக் இது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த ஃபேஸ் அவங்களுக்கு வந்து அவங்களால அதை ரிலேட் பண்ண முடியல. ஆனால் தளபதி எங்ககிட்ட முதலே சொன்னார், ரொம்ப மாற்றாதீங்க, என்ன மாதிரி காமிச்சா போகிறோம் அப்படின்றது அவர் முதலே சொன்னார். அவரோட அட்வைஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் படமாக பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே அது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு ஸ்பார்க் சாங்கில் வராமல் நேரடியாக மக்கள் படத்தில் பார்த்துருந்தாங்கன்னா அந்த சேஞ்ச் தேவையப்பட்டிருக்காதோ. பட் பண்ணிட்டோம் அண்ட் அது நல்லா வந்திருக்கு. சி எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ நல்ல ஒரு கதையை சொல்லும் போது இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. இப்போ ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க மைண்டில் எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு, அப்போது அது நெகட்டிவ் ஆயிரும் சொல்லிட்டு தான். மல்டி ஸ்டார்ஸ் படத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, எப்படி அந்த ப்ராசஸ் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க? இது ஒரு டீம் ஒர்க் தான். இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ், அதனால ஏஜிஎஸ்னால என் மூஞ்சி வந்து எல்லாருக்கும் தெரியுது அவ்வளோதான். ஆனால் பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. யாருமே ஒரு வருஷம் தூங்கலை, எல்லாரும் டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட உழைப்பு தான் அது. ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கும், டான்ஸாக இருக்கும், அப்படி கண்டினியூஸாக போகும்போது எப்படி மேம் சார் அதை ஹேண்டில் பண்ணாங்க? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஃபஸ்ட்டு. ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா என்னது, அவர் ரொம்ப டிசிப்ளின்டு. கால் ஷீட் கொடுத்தாருன்னா 20 days எவ்ரி மந்த் 20 days ஷூட்டிங் பண்ணுவார். அப்புறம் அந்த லாஸ்ட் 1 வீக்கில் வந்து ப்ரெப் ஃபார் த நெக்ஸ்ட் ஷெட்யூல். அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு, டைமுக்கு வருவார். அதனால அது அவர் அந்த எனர்ஜியும் அந்த பேஸும் செட் பண்ணுறதுனால நாங்கள் எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ இந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கிறப்போ நாளுக்கு 4 ஷோ போட்டதே ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது பேசுனீங்களா? அது எப்படி கோஆர்டினேட் பண்ணலாம்னு நினச்சிங்க? 5 கண்ட்ரிக்கு அது போகுது. இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியாகணும். என்ன அது லிங்காக அது போகிறதுனால எங்களுக்கு தெரியும் இது லாங்காக தான் இருக்கும்னு. எப்படியாவது எனக்கு வந்து 2 hours சம்திங்கில் பண்ணுங்க அப்படின்னு அவர் கடைசியில் எனக்கு ஃபைனல் கட் வந்து 2 hours 59 minutes 43 seconds அது ஒன்று கொடுத்தாரு. 15 செகண்ட் ஆக்சுவலி ப்ளூ போஸர் சேர்த்து 3 hours 3 minutes படம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ளூ போஸை எடுத்துட்டு சென்சர் பண்ணி ஃபஸ்ட்டு அது ஒன்று போட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து sub 3ன்ற மாதிரி ஒன்று பண்ணி அவங்க அந்த லென்த்தை அக்செப்ட் பண்ண அப்புறமா எக்ஸ்ட்ரா ப்ளூ போஸை வந்து ஆட் பண்ணும். இப்போ வெளி மாநிலங்கள் நீங்கள் போகும்போது அவருக்கான சப்போர்ட்டு, படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு மேம்? ப்ரெஷர் எனார்மஸாக இருக்குது. நார்த்லேயுமே வந்து பல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸோடையும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதுவும் நடந்துச்சுன்னா இது வந்து இருக்கிறதுலே பெரிய கிராண்ட் ரிலீஸாக இருக்கும். அப்படி இல்லைனாலுமே 5000 ஸ்க்ரீன் வேர்ல்டு வைட் வருது படம். லியோ படத்தை சொல்லும்போது இந்த ஹிந்தி பெல்ட்டில் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருக்கணும். ஏன்னா சில டேர்ம்ஸ் இருந்துச்சு, இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் தான் போடுற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சுலாம் சொன்னாங்க. இப்போ அது வந்து இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தோ இல்லைனா அதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி இந்த படத்துக்கு பண்ணீங்களா? சில திங்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம 4 வாரம் கழிஞ்சு அது ஓடிடிக்கு போகுது. அதுதான் நம்ம எல்லா படங்களுக்கும் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அங்கே இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது மாதிரி 8 வாரம் கழிஞ்சு தான் வந்தால் தியேட்டரில் போடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அதை வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு அது நியாயமான ஒரு ஸ்டாண்ட் தான். அண்ட் ஒரு தியேட்டர் ஓனராக எனக்கும் புரியுது அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா இந்த இஷ்யூ இருக்கக்கூடாது. விஜய் சார் அப்படின்னா ஒரு ஸ்டார்டமுக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் படங்கள் அப்படின்னா 1000 கோடி அப்படிங்கிறது மக்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1000 கோடி ஒரு படம் வந்துரும்ப்பா அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து
ஒரு தயக்கத்தை கொடுத்தா என்னடா 1000 கோடி நீங்களே ஃபிக்ஸ் பண்றீங்களே அப்படின்னு ஏதாவது யோசிச்சதுண்டா? ஃபேன் செலிப்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்ன 10,000 கோடி கூட அவங்க வந்து யோசிச்சுக்கலாம். 10,000 கோடி வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படம் நல்லா வந்திருக்கு, ஸோ படம் பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வில் ஃபாலோ த சக்ஸஸ் தான். சக்ஸஸ் ஷுட் நாட் கோ பிகாஸ் ஆஃப் நம்பர்ஸ். இல்லை மேம், ஆனாலும் ஒரு ஆடியன்ஸ் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, மினிமம் ஒரு 1000 1500 பண்ணோம் அப்படின்னு. ஏன் 1000, ஏன் 2000க்கு போகாம எதுக்கு 1000ல நிக்கிறோம்? அப்போ 2000 நாங்கள் நினச்சிக்கலாம். நான் சொல்றேன் அப்படி கிடையாது. பேசிக் மார்க்கெட்னு சருக்கு ஒன்று இருக்கு, அது கம்மியாக சான்ஸே கிடையாது. அது வந்து மேலும் தான் போகும். எவ்வளோ மேலே போகும்ன்றது வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எம்பரேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அது மேலே போகும். சூப்பர். அது வந்து ஃபேன்ஸ் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.